டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விழுப்புரத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக கடலூரிலும் அதீத கனமழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சூழல் பற்றி விரிவாக விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன் அவர்கள். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? தமிழகம் முழுவதுமே இந்த ஆண்டு கோடை வெப்பம் கடுமையாக இருந்த நிலையில கடலூர் மாவட்டத்திலும் வெயில் விட்டு வைக்கவில்லை. கடும் வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையான அவதி அடைந்து வந்தனர். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அக்னி நட்சத்திரம் துவங்கியது முதல் வெப்பக்காற்று அதிக அளவில் வீசி வந்தது. இந்த நிலையில காலை விடிந்தது முதலே பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் முழுவதுமே கருமேகங்கள் வானத்தில் சூழ்ந்த காட்சியை பார்க்க முடிந்தது. அது 7 மணி அளவில் லேசான மழையாக பெய்ய துவங்கி பின்னர் அது கனமழையாக தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. இடி மின்னலுடன் கூடிய கனமழை கடலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வருகிறது. வெப்பக்காற்றால் அவதி அடைந்த கடலூர் மக்கள் பார்த்தோம் அப்படின்னா தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இந்த மக்கள், அதாவது குளிர்ந்த காற்றும் தற்போது வீசி வரும் நிலையில பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக என்று சொல்ல வேண்டும். 2 மாத காலமாக ஒரு துளி மழையை கூட பார்க்க முடியாமல் இருந்த மக்கள் இந்த மழை மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. முதுநகர், புதுநகர், சிப்காட், புள்ளஞ்சாவடி, பண்ருட்டி, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழை கனமழையாக பெய்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.